ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செல்லங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்காக இன்றைக்கி சண்டேன்னு சொல்லிவிட்டு நான் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவியும் தான் செஞ்சுருக்கேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி என்ன செஞ்சேன்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நெய் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் போட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. நல்லா பொலன்னு இருக்குது சிக்கன் பிரியாணி. பாருங்கள், சிக்கன் பிரியாணி. அதேமாதிரி சிக்கன் கிரேவி பாருங்கள், சிக்கன் கிரேவி. இது சப்பாத்திக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்தேன், அதனால் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாவு அவருக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பிரியாணி ஒரு டப்பா, கிரேவி ஒரு டப்பான்னு இது நான் அப்புறமே போட்டுக்குவேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டிஃபனு எல்லாத்துக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பிரியாணி. இன்றைக்கி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றத, நீங்கள் எப்படி சிக்கன் பிரியாணி செய்வீங்கன்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் ஒன்று எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரை வச்சுட்டு அதில் நெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் இதானோன்னா, ஆயிலுக்கு இதானோன்னா பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டேன். மசாலா ஐட்டம் போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டுன்ட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் கொஞ்சம் வதங்கினோன்னே, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கினோன்னே காரத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுலேயே காரத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவிலேயே நல்லா இதாகட்டும்னு சிக்கனை எடுத்து போட்டு நல்லா அது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா வதங்கின பிற்பாடு நான் தேங்காயெல்லாம் போட மாட்டேன், கிரேவிக்கு தான் தேங்காய் போடுவேன். இது நல்லா மசாலா இறங்கினோன்னே அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. ஏன்னா பழைய அரிசி இது புழுங்கல் அரிசி, அதனால் 4 டம்ளர் வச்சு செஞ்சேன். மூடி வச்சோன்னே மசாலா நல்லா இறங்கி சிக்கன் நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு வாயில் போட்டு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னாரு. அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் செஞ்சுட்டேன். சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி தான். எல்லாத்தையும் அவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் அப்புறமே சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம் ஒரு 8:30 மணிக்கா குளிச்சுட்டு இதுதான் இன்றைக்கி டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நான் காலையிலே அவருக்கு டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளே.